பிரான்மலையில் ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா அவுலியா தோப்பு தர்காவில் சந்தனம் பூசும் விழாவிற்காக துவா ஓதப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பிரான்மலை ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா 1000 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த தர்காவில் ஆண்டுதோறும் ரபியுல் அவ்வல் பிறையில் சந்தனம் பூசும் விழாவிற்காக கொடியேற்றம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு பிரான்மலை மலை அடிவாரத்தில் உள்ள ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா அவுலியா தோப்பு தர்காவில் உள்ள கொடிமரத்தில் புதன்கிழமை மாலை 6:30 மணி அளவில் சந்தனம் பூசும் விழாவிற்காக துவா ஓதப்பட்டு தோப்பு தர்காவில் கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2500 அடி உயரத்தில் மலை உச்சியில் உள்ள ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா ஒலியுல்லா தர்காவில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. சந்தனம் பூசும் விழா 13/10/2025 சனிக்கிழமை இரவு பிரான்மலை ஐந்தூர் கிராமத்தார்கள், அனைத்து சமுதாய மக்கள், சுற்றுவட்டார பெரியோர்கள் முன்னிலையில் சந்தனக்குடம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு 2500 அடி உயரமும் 7 மைல் தூரமுள்ள மலை உச்சியை சென்றடைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மலை உச்சியில் உள்ள தர்காவில் 1119ஆம் ஆண்டு சந்தனம் பூசும் விழா நடைபெற உள்ளது. நிகழ்விற்கான ஏற்பாடுகளை நிர்வாக குழு மற்றும் பிரான்மலை செல்லியம்பட்டி வார்பட்டு ஹக்தார்கள், ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். بسم الله الرحمن الرحيم رب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط போட விட்டுருக்காங்க. டப்பால் போட்டு கொண்டாங்க.
எதுக்கு முடிச்சு வைப்பீங்களா? போடுங்க போடுங்க. பிடிச்சி எழுத்து பாப்பா